டேய் கேட்டை தாண்டுற வரைக்கும் பயத்தில் எவன் பாடியிலேருந்து சத்தம் வரக்கூடாது. பின் ட்ராப் சைலண்டாக வரணும், புரியுதா? டேய் எவன்டாவா? டேய் எருமை நீதான்டா. ஓ சாரிப்பா. டேய் ஊர் திறக்காம வாயை திறக்கிறானுங்க. எங்கடா போறீங்க கேக்குறேன்ல. இது தெருமோன டீ கடையெல்லாம் போயிட்டு விளாண்டுதான்பா. அதுக்கு எதுக்குடா பேகு? நம்ம கடை ஆசையாக தவிடு பிஸ்கெட் கேட்டாப்புல, அதை அள்ளி போட்டு வர்றதுக்கு தான். நோ சுல்தான். தைல மரம் மாட்டி அப்ப ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்க. இப்போ பேர் எப்பா எனக்கு பொண்ணு பார்க்க போறோம்பா. அதுக்கு நீ உண்மையே சொல்லிக்கலாம். சும்மா பாரத்தவங்கள பொண்ணு பார்க்க. ஆமாப்பா. அத நான் நம்பணும். ஆமாப்பா ஆமா. உண்மை சொல்றேன். அப்போ இன்னொரு போய் சொல்லணுமே. சொல்றேன்பா. போன வாரம் மார்க்கெட்டுக்கு நூக்கல் வாங்கலான்னு போனப்போ நூக்கலை தட்டி பார்த்துட்டு இருக்கும்போது என் பின்னாடி ஒரு கை தட்டிச்சு. யாருன்னு திரும்பி பார்த்தா என்னோட அத்தைப்பா, என் சொந்த அத்தை. என் அத்தையை நான் கட்டி பூச்சிக்கின்னு நான் அழுவேன், என் அத்தை அழுவேன். அந்த மார்க்கெட்டே எழுவுடு மாரி ஆகி போயிடுச்சுப்பா. இங்க என்ன சவுரு போய் தெரியுதுல்ல, அண்டா சோறு கொட்டனே அது காட்டுறேன். அது ஒன்றும் இல்லப்பா, கடாவோட ஷூ மாட்டிக்கிச்சு எம மூஞ்சி. அதுக்கப்புறம் என் அத்தை அழுதுகினே ஒன்று சொல்லிச்சுப்பா. டேய் ஓட்டலாரி என் பொண்ணு உனக்காக பிறந்திருக்கிறா, உனக்காக காத்துனுக்குறா, எப்படியாவது அவளை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டின்னு போயிடுன்னு சொல்லிச்சுப்பா. என்னை பாசம் எழுத்துச்சு. அதான் சொந்த விட்டு போயிட கூடாதுல்ல. சுல்தானுக்கு தெரியாம எப்படியாவது போய் பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுல்தானை பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த உப்புகள்கிட்ட தான்ப்பா சொன்னான். அப்படியா? எனக்கு ஒன்று இடிக்குதே. தெரியும் உங்களுக்கு என்ன இடிக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி வந்தவனாச்சே, இப்போ எப்படி அத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்ற டவுட் தானே. சின்ன வயசுலேருந்து என்கிட்ட மாறாது ஒன்னே ஒன்று, என் ஹேர் ஸ்டைல் தான்ப்பா. என் டவுட் அது இல்லை ஓட்டலாரி. வேற என்ன? உனக்கு ஓட்டலாரின்னு பேர் வச்சது நாங்க. உங்க அத்தை எப்படி உன்னை ஓட்டலாரின்னு சொல்லி அழுதுச்சு? ஐயோ இதை மறந்துட்டேனே. சிரிக்கிறான் சுல்தான். டாய் அழுகுறேன்டா. ஏப்பா சுல்தான், இவ்வளோ பெரிய உண்மையை சொல்ற அது தெரியல உனக்கு? அந்த ஓட்டலாரில் இருக்கிற ஓட்ட தான் உனக்கு பெருசா தெரியுது இல்ல? என்னைக்காவது உங்கள்கிட்ட நான் போய் சொல்லியிருக்கேனா? ஏன் எனக்கு அத்தை இருக்கக்கூடாதா இல்லை அத்தை பொண்ணு தான் இருக்கக்கூடாதா? ஐயோ இந்த கோந்து வாங்கி எதுக்கு வராரு? யோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் போயா. பாய் பாய் பாய். நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டேன் பாய். எனக்கு பொண்ணு பார்க்க போறது அத்தை பொண்ணு. சாத்துன கடையை திறந்து விட்றாதீங்க பாய். போங்க. கொஞ்ச நேரத்தில் மாட்டி விட்டுருப்பிய. நான் என்ன பண்ணிட்டோம்? கது தந்தா அவர் அப்படியே பின்னாடி விட்டார். அந்த எருமாடு கடை சோறு வைக்கிறது. 6 மாசம் ஒருத்தனும் சென்னையில் இருக்கக்கூடாது. பிரச்சனையே இல்லாமல் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போயிருக்கணும். செஞ்சிருப்பாரு. இதுக்கு என்னப்பா போட்டோமா? சர்ரா ஐ பொண்ணு பார்க்க நானும் வரேன். ஏன் போக கூடாது? நம்ம வீட்டில் நடக்கிற முதல் நல்ல காரியம். நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை பேரு? 94 பேர் இருக்கானுங்கப்பா. நம்ம கடாவோட சேர்த்து 110 பேர். ஏன்? ரைட். நாம எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். என்ன பண்ண போற பாய்? போங்க. இத பாருங்க, போயிட்டு வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். எவனாவது ஒருத்த மிஸ் ஆனீங்க வெளுத்து போடுவேன். இந்தா யார் ரூம் சாவி வாயில போட்டு வந்து வாங்கிக்கிறேன். என்ன நடக்குது போதும். ஹோட்டலாரி ஏதோ கிராமம்னு சொன்னேன், ஹோட்டல் கடை கிடக்கு. இப்பெல்லாம் எவன்பா விவசாயத்தை பார்க்க வர்றான்? நீ அத்தை பொண்ணு பார்க்க வந்தியா இல்லை டூருக்கு வந்தியா? நல்ல நேரத்துல கார் வந்துருச்சுங்க. கும்பலா நிக்கிறாங்களே, இதுல யாரு மாமான்னு தெரியலையே. வணக்கம். இவன் தான் கொஞ்சம் சுமாரா இருக்கான். இவன் ஒன்னாதான் இருக்கும். மாமா உங்க முடிதாயா உங்களுக்கு வழுக்கதான் மாமா அழகா இருக்கு. வணக்கம் மாமா. அப்பா சுத்தம் பார்க்கல. பாட்டி மாப்பிள்ள நான் இல்ல, இதோ இவர் தான். எப்பா பொண்ணு இது இல்லப்பா, விட்டா கட்டி வச்சிருப்போம். ஒரு முக்கியமான விஷயம், நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோங்கிறது சுல்தானுக்கு தெரியவே கூடாது. வாங்க ஹோட்டலாரி மாப்பிள்ள. வரங்க சொல்றேன் மாமா, வரேன். ஹோட்டலாரி அத்தை வெயிட்டோ. என்ன பெரிய இடம்பா? இவ்வளவு பெரிய இடத்துக்கு வாட்ச் கட்டாம வந்திருக்கேன். என்னப்பா பண்ண? கெத்தா இருக்க வேண்டாமா? பெரிய மனுஷன் தான்பா. நான் இந்த வீடு சுத்தி பார்த்தா நல்லா இருக்கு. குத்துட்டு திருப்பி கேட்காதப்பா. ஏய் கிளவி, சுருள் கிராப் வச்சிருக்காருல, அவர் தான் மாப்பிள்ள. ஐயோ கண்டாண்டவங்களுக்கும் பேச்ச காட்டுறாங்களே. கிளவி போய் சாப்போ. என்னடா உரமாமனை கண்டவங்கிறாங்க, சிரிக்கிற. அது என்ன சொல்லப்பா, உன்னதான் சொல்லுது.
அசிங்கப்படுத்திட்டியடா. ஏப்பா என் அத்தை பொண்ணு என்னை எப்படி பார்க்குது பாருப்பா. ஐயோ இது என் அத்தை பொண்ணு சொன்னா நானே நம்ப மாட்டேனே. ஓகே சொல்லிடலாமா? இவனுக்கு இப்படி ஒரு அத்தை பொண்ணா? ஆண்டவா. என்ன மாப்பிள பொண்ணு பிடிச்சிருக்கா டக்குன்னு சொல்லுங்க. ஊருக்கு போய் லெட்டர் போறேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அதாவது பொண்ணு செம்மையாக இருக்குது, விடுறதுக்கு மனசு வரல. ஆந்திராலேருந்து ஆளு வந்து அடிச்சாலும் சரி சொல்லிடலாம். எனக்கு பொண்ணு பிடிக்கல. ஏன்டா? ஏன் யூக்கலுக்கு அழகே இல்லையே? டேய், என்னப்பா ஏப்பா பார்த்துப்பா கீழே அமிகள் இருக்குது பார்த்து. டேய் சத்தியமா சொல்லு, ஆ. உங்க அத்தை பொண்ணு அழகா இல்ல? உனக்கு பிடிக்கல? எப்பா அத்தை பொண்ணாது செத்த பொண்ணாது அழகா இருக்கணும்ல, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலப்பா. செல்லக்குட்டி அந்த வாட்ச கழட்டு. இது எப்படி கேட்டதுன்னு தெரியலையே. கழட்டுறா. எப்படிப்பா கேட்டுறது? வாட்சையும் பொண்ணையும் கட்டுறதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். வாட்சி போச்சே. கன்ஃபார்மா சொல்லு, என்ன உன் அத்தை பொண்ணு பிடிக்கல? என்னப்பா சமாதானப்படுத்துறியா? அவளை எனக்கு பிடிக்கல, ரிஜெக்டட். பியூட்டிஃபுல். என் முடிவு நீயே சொல்லிடுப்பா. வேணான்ட்டேன், என்ன பார்க்குறேன். என் பேரு விக்ரம், இவங்க எல்லாரும் சுல்தான்னு கூப்பிடுவாங்க. சொல்லல. பாம்பேல ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியராக வேலை செய்கிறேன். மாதம் 3 லட்ச ரூபா சம்பளம். சீக்கிரமே சொந்த கம்பெனி ஆரம்பித்து ஜப்பான் போயிடுவேன். தம்பி இப்ப இதெல்லாம் எதுக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? சொல்கிறேன். மாப்பிள்ளை பொண்ணு அழகா இல்லை, பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, போச்சு. இதுக்கு தான் 3 வாட்டி கேட்டியா? அவன் என்ன சொல்ல போறான் தெரியலையே. எனக்கு இவரை பிடிக்கல. அப்பா தேங்க்யூ. சுல்தான் சுல்தான் யோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு சிரிக்கிற. மோசமானவன் நீ. ஏண்டா ஓட்டலாரி, உங்க அத்தை பொண்ணு எப்பதான்டா வருவா? எப்பா அத்தை பொண்ணுன்னு சொல்லாதப்பா, பக்கு பக்குன்னு இருக்குது. என் அழகுக்கே அவளை வானான்ட்டேன், உன் அழகுக்கு அவள் தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்ப வேணான்னு சொல்லிட்டமேன்னு இப்ப வயிறு எரியுதா? பின்ன இருக்காதா பின்ன? டேய் வராடா. என்னடா வண்டி போயிட்டே இருக்கு. ஏய் அத்தை பொண்ணு, எங்க தலைவர் உனக்காக காலைல இருந்து வாரா பிரிட்ஜில் டிஃபன் கூட சாப்பிடாம நின்னுங்கிறாரு. வந்து 2 வார்த்தை பேசிட்டு போவா. ரவுடுங்கண்ணா பயந்துருவோமா? ஊர் வேணா உங்களை பார்த்து பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். போடா பேச. ஏய் உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்குல்ல, ஊருக்குள்ள ஆளை போட்டு தள்ளுறதுக்கு எங்களை எது கூப்பிட்டா? நீயே தொடப்பு கட்டியோ முறத்தாலே அடிச்சு தொத்த வேண்டியதானே? முடியலல்ல. இப்போ போய் நீ சுல்தானுக்கிட்ட பேசலன்னு நினச்சிக்கோ, இன்னும் அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது. நாங்கள் மாட்டி விட்டு அப்படியே மெட்ராஸுக்கு பஸ் ஏறி போயினே இருப்போம். அப்புறம் நீ இந்த ஊரையும் காப்பாற்ற முடியாது, உன்னையும் காப்பாற்றிக்க முடியாது. புரியுதா? இறங்கி போய் பேசு. என்ன சொல்கிற? டேய் நவுறா. நோ சுல்தான், ஏன்டா? இந்த பொண்ணு முறைச்சிட்டு நிக்குது, உங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? டேய் மாத்த வாங்கடா, நவுறா. நோ சுல்தான். போய் இதை எடுத்துட்டு வா. ஜெய் சுல்தான். சாரிங்க, அவன் வேலையில ரொம்ப சின்சியர். இந்த கலர்ல ரொம்ப நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னல, அப்புறம் எதுக்குங்க நான் போற வர இடத்துல எல்லாம் வந்து நிக்கிறீங்க? இதோ பேசணும்னு சொன்னியாமே, பேசு. பேசு. அது வந்துங்க பேச வர பேசுங்க. அது எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க. அட இருங்க, சும்மா ஆங்கிரி படாட்டம். அங்க நிக்கிறானே அவன் உண்மையாவே உங்க முறமாமனா? அவனை பாருங்களேன். இல்ல நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, அவனை எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்க முறமாவனா என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுவும் இல்லாம இவனுங்கெல்லாம் ரவுடி பசங்க.
ஒருவேளை உங்களை மிரட்டி அப்படி சொல்ல வச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். என்னங்க நீங்க மாமான்னு போய் யாராச்சும் ஏமாத்துவாங்களா? அவரே மாமா தான். அவர் அப்படியே எங்க குலசாமி காட்டு முனீஸ்வரர் ஜாட. ஓகே, இவன் அத்தை பொண்ணு எனக்கு தான். நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? இல்லைங்க, நான் போறேன். அதுக்குள்ளயா? ஏங்க ஏங்க இல்லைங்க, வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை சுத்தி போட சொல்லுங்க. ஆளை பாரு. உங்க பாட்டுக்கு யாரோ கூட்டிட்டு வந்து பொண்ணை காட்டிட்டீங்க. அவன் இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானா? பேசாம போறியா? என்னைக்கு ஏன் பேச்ச கேட்டிருக்கீங்க? பட்டாதான் தெரியும். என் வீட்டில் பொண்ணை வச்சுக்கிட்டு அடுத்து உங்க பொண்ணை காட்டுனா தப்பா இருக்குமா? அதான். எனக்கு தெரியும்பா, நீங்க மட்டும் இல்ல, நானும் இந்த ஊருக்காக என்ன வேணா செய்வேன். பார்த்து இருந்துக்குமா? சரிப்பா. எல்லாரும் அப்படி பசங்களா இருக்காங்க. தலையா தலையா, அவனுக்கு வேப்பா கிளம்பிட்டானுங்க. தலைக்காப்ஸில் அவனுக்கு இறங்குற விஷயத்த சுல்தான் கிட்ட போட்டு கொடுத்தோம். அவனுக்கு தானா கிளம்பிடுவானுங்க. போடா, இந்த கூட்டத்தை எழுத்தோ பகச்சோ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கூட்டம் தான்டா கெத்து. இந்த கூட்டம் ஏன் பின்னாடி நிற்கணும்? அவன் பேர் என்ன சொன்ன? ஐயோ, மறைக்கிறாளே. வாங்கடா, அடுத்த பஸ்ல போலாம். வண்டியா? ஏய் அத்தை பொண்ணு, அப்படிலாம் இறங்க முடியாது. வண்டி டேக்கப் ஆயிடுச்சு. டிக்கெட் எடு. என்ன பாக்குற? சரி, அத்தை பொண்ணு ஆயிட்ட, உனக்கு டிக்கெட் ஃப்ரீ. மாமன் உனக்கு கிளிக்கிழப்பு வாங்கி தரேன். எங்க சுல்தான் பக்கத்தில் பார்க்கறியா? போய் உட்காரு போ. என்னம்மா முறைக்கிறியா? நான் உன் முறை பையன் இல்லை தான், எவ்வளோ வேணாலும் முறைச்சிக்கோ. ஆனால் உன் ஊரு பாவம், அதையும் நினச்சிக்கோ. என்னை மறுபடி மிரட்ட வைக்காத. நான் சொல்கிறது கேளு. இந்த முருங்கா பேக்கத்தின் போய் அவர் பக்கத்தில் உட்காரு. போ, சொல்கிறல்ல, எடு. மாமனை உரசாமலே போ. என்ன பார்க்குற? திமிரு பிடிச்சது. பேகே இந்த அடி வாங்குது. கண்டிப்பாக உட்கார மாட்டான்னு தெரியுது. நம்ம எந்திரிச்சிருவோம். நீங்கள் உட்காருங்க, நான் நிற்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தாங்க வேணும். ஏதோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க. உங்களை மாதிரி போன நான் பார்த்ததே இல்லைங்க. நெத்தியில் அழகான பொட்டு, மை வச்ச கண்ணு, மூக்கோட மூக்குத்தி, அழகுங்க நீங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே இருக்கீங்க. தைரியமான பொண்ணு, யாருக்கும் பயப்படாம, எவ்வளோ பேர் இருந்தாலும் போல்டாக பேசுகிறீங்க. இது எங்கள் அம்மாவோட மெட்டி. நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணுகிட்ட கொடுக்க சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. உன் அத்தை பொண்ணு பக்கத்தில் உட்காந்தனா ஷோல்டர் டச் ஆச்சு. ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கிர்ன்னு ஆயிடுச்சு. அதுக்கு நீ உடம்பு ஃபுல்லா தேய்க்கணும். ஏன் தொடைய மட்டும் தேய்ச்சினுக்கிற? இல்ல, ஏதோ அங்க மட்டும் ஊசி குத்துற மாதிரி இருக்குடா. ஊசி குத்துன மாதிரி இல்லப்பா, ஊசியில தான் குத்தி இருக்கறா. அவளை என்ன பண்றா? சும்மாடா. லவ் இல்ல, ஸ்பீட் பிரேக் வருது. அவளை எகிரி கட்டி பிடிச்சிக்கோ. போடுறா பிரேக்க.